இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதரமே, இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் தரப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றார். இந்த நாளில் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிழ்ச்சிப்படுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இறை வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள் வரங்களும் ஆண்டவரே, உம்முடைய அருள் ஆசீரும் வற்றாமல் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். முன்னாலும் பின்னாலும் வலமாகவும் இடமாகவும் இருந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தலைமுறையை ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை, அதை தொடர்ந்து 16வது இறைவார்த்தையும். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் வார்த்தையை நோவா நம்பினார். கடவுளின் வாக்குக்கு முக்கியத்துவம் தந்தார். கடவுளின் வாக்குக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த நோவாவை கடவுள் தாங்கினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. யார் யாரெல்லாம் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையிடுவதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்களோ, கடவுளின் கரமும் அவர்கள் மேல் இருக்கின்றது. அந்த இறைவார்த்தை 16 பாருங்க. கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். அன்புமிக்கவர்களே, பேழையை கட்டத் தொடங்கியது நோவா, அதை முடித்து வைத்தது கடவுள். கடவுளின் நம்பிக்கையில் தொடங்கிய வாழ்வு கடவுளின் பாதுகாப்பில் நிறைவடைகிறது. கடவுளின் வார்த்தையை கேட்டு நம்பி கீழ்ப்படிந்த நோவாவை கடவுள் காப்பாற்றினார், ஆசீர்வதித்தார். அன்புமிக்கவர்களே, நோவாவை மட்டுமா கடவுள் காப்பாற்றினார்? இல்லை, நோவாவோடு இருந்தவர்களையும் கடவுள் காப்பாற்றினார். இன்று நீ இறை வார்த்தையை கேட்டு உனது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் திகழ்வாய். இறை வார்த்தை வாசித்து தியானிக்கும் போது நீங்கள் அறியாத ஒரு பாதுகாப்பை, அந்த இறை வார்த்தையின் பாதுகாப்பை கடவுள் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் வரச் செய்வார். அன்புமிக்கவர்களே, எல்லா ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு ஜோடியாக பேழைக்குள் நுழைந்து நோவாவோடு காப்பாற்றப்பட்டது. நோவா என்ற ஒரு மனிதரின் மூலமாக ஒட்டுமொத்த படைப்பும் ஒவ்வொரு ஜோடியாக காப்பாற்றப்பட்டது. இன்று நீ இறை வார்த்தையை கேட்டு தியானிக்கும் போது உனது குடும்பமும் காப்பாற்றப்படும், உனது பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவார்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள். ஏனென்றால் இன்று நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கடவுளின் கரம் உன்னை வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கின்றேன். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் மேலாகவும் கீழாகவும் இருந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தொடங்கிய வேலையை அவர் நிறைவுறச் செய்வார். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.